ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கரெக்டான டயட் சார்ட் பிளானோட வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒன் டேக்கு தேவையான டயட் பிளான் வித்தின் ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோடய கைடன்ஸ் மூலமாக வெயிட் லாஸ் இல்லைனா வெயிட் கெயின் இல்லை ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் ஏஞ்ச உடனே என்ன பண்ணணும், ஹார்ட் வாட்டரில் அஃப்ரெஷ் எடுத்துக்காமல் நார்மல் வாட்டர் ஒரு 250 ml நார்மல் வாட்டரை இன்டேக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டைஜஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 250 ml ஹார்ட் வாட்டரில் நீங்கள் அஃப்ரெஷ் மேக் பண்ணி எடுத்துக்கணும். வெயிட் லாஸ்க்காக இந்த அஃப்ரெஷ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 6 to 7 o'clock நீங்கள் எடுத்துக்கணும். ஷேக் சாப்பிட்றீங்க அப்படின்னா நார்மலாக எப்படி மேக் பண்ணுவீங்க, 3 scoop ஃபார்முலா 1 ஆட் பண்ணிக்கிங்க, 2 scoop ஷேக் மேட் ஆட் பண்ணிக்கிங்க, 1 scoop ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கிங்க. இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 300 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா ஷார்ப்பாக 8 to 8:30 நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அது வாட்டர் பசி, நீங்கள் தண்ணி குடித்தாலே போதும், அந்த பசி சரியாயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 12 மணிக்கு பசிக்குது அப்படின்னா ஜஸ்ட் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா குக்கும்பர் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வாட்டர் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. கேலரி பேஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பசியும் கண்ட்ரோல் பண்ணும். மதியம் சாப்பாடு 150 ml ரைஸ் தான் எடுத்துக்கணும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், ஃபைபர் அதிகமாக ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். சார் நான் ஹெல்தி லஞ்சில் என்னென்ன மாரிலாம் சாப்பிடணும் அப்படின்னு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் கண்டென்ட்டை அதிகமாக எடுத்துக்கங்க. அப்படின்னா தான் நமக்கு ஈவினிங் வரைக்கும் பசிக்காமல் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 o'clock நீங்கள் அஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் மேக் பண்ணி எடுத்துக்கணும். 2 scoop ஆட் பண்ணி எடுத்துக்கணும். அதே சேம் 250 ml வாட்டரில், ஹாட் வாட்டர் இல்லைனா வார்ம் வாட்டரில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 8 o'clock நீங்கள் மறுபடியும் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடணும். இன்னமும் நிறைய விஷயம் இருக்குது, வெயிட் லாஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஸோ நீங்கள் கரெக்டான டயட் பிளானோட நல்லா தூங்கி ஏஞ்சிருக்கணும். சில எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பாடிக்கு கொடுக்கும்போது இன்னமும் வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்பவே வேகமாக இருக்கும். இப்போ சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா மென்று உமிழ்நீரோட முழுங்கும்போது நமக்கு பசின்றது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த அஃப்ரெஷ்ன்றது வெயிட் லாஸுக்காக இல்லை, நம்மளுடைய ஹெல்த்துக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேக்கை 2 times எடுக்கும்போது தான் நமக்கு ப்ராப்பர் வெயிட் லாஸ் கிடைக்கும். சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எனக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது இந்த ஃபுட்டு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெர்பலைஃப்பில் கஸ்டமருக்கான ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடியை க்ரியேட் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு ஃபுட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ இந்த ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும், இந்த ஐடி பற்றி இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்க வெல்னஸ் கோச்சஸ் உங்களை கைட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ரீசெண்டாக நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா அமேசானில் வாங்கின ஒரு ஒருத்தர் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டுக்கு பதிலாக கோதுமை மாவும் அரிசி மாவும் வந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு வாங்குறீங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்காதீங்கன்னு சொல்லி ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா சைட் எஃபெக்ட் வரத்துக்கும் ஃபேக் ஃபுட்டு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஃபுட்டை வாங்குறீங்க அப்படின்னா ஹெர்பலைஃப்பில் கஸ்டமர் ஐடியை கிரியேட் பண்ணி வாங்குங்க. உங்களுக்கு எனி டவுட்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.